வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஒவ்வொரு கணவனுக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். தன்னோட மனைவி வரப்போகிற மனைவி இப்படிலாம் இருக்கணும், தன்னை இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் இருக்கிற குணங்கள் கொண்ட மனைவி உங்களுக்கு ஒரு பொண்ணு உங்களுக்கு மனைவியாக அமைஞ்சாங்கன்னா அவங்க நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க, அதிர்ஷ்டசாலி. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வரப்போகிற மனைவி எப்படிலாம் இருக்கணும்னு கனவு கண்டிருப்பீங்களோ, ஆனால் நான் சொல்கிறது உங்கள் மனைவி உங்களுக்கு எப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று உங்களோட மனசை புரிஞ்சு பேசுகிறது. சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க பேசுகிறது. மனசில் இருக்க நீங்கள் கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதல் சொல்கிறது. நீங்கள் சந்தோஷப்படும்போது அவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுறது. அந்த மாதிரி உங்கள் மனசை புரிஞ்சு வச்சுக்கிறவங்களா இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சின்ன விஷயங்களுக்கும் மதிப்பு தரும் தருணம். அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்காக பண்ணாலும் அதுக்காக அவங்க பெரிய உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களா இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் அதுக்கு உடனே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, அதை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி. சரிங்களா? அவங்களோட சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் உடனே மதிப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கிறது. சரிங்களா? அடுத்து என்னென்னா, கஷ்ட நேரத்தில் கைவிடாத துணை. அதாவது எப்படின்னா, இப்போ என்னன்னா, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கடன் ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க அவங்களால முடிஞ்ச வேலையை பார்த்து உங்களுக்கு கை கொடுக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது. சரிங்களா? அதாவது நீ தானே ஆம்பளை, நீ என்னமோ பண்ணு போ அப்படின்னு நினைக்காம, தன்னோட கணவர் கஷ்டப்படுறாங்க, வேலையில் கஷ்டமாக இருக்குது, சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அவங்களால முடிஞ்ச விஷயங்களை பண்ணி உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து கணவனின் கனவுகளுக்கு ஆதரவு கொடுக்கறது. சரிங்களா? நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கலாம். சரிங்களா? இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்களோட மனைவி என்ன பண்ணலாம், ஒரு ஆதரவாக ஒரு மோட்டிவேட்டடாக பேசலாம், என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். வீருங்க பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், இது எனக்கு, அதாவது நான் இருக்கேன் உங்கள் கூட, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தை அப்படி கொடுக்குறவங்களா இருந்தால் அது நீங்கள் கொடுத்து வச்சவங்க. ஓகேங்களா? அடுத்து மரியாதையும் அன்பும் சமமாக கொடுப்பவர். என்ன அப்படின்னா உங்களுக்கு மரியாதை அதிகமாக கொடுக்கறது, மற்றவங்க முன்னாடி உங்களை என்ன சொல்லணும்னா தாழ்த்த விடாமல் தலை நிமிர்ந்து நிற்கணும், கெத்தாக காட்டணும் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே உங்களை மேல் நோக்கி வைக்கணும், எப்பயுமே உயரத்தில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, மற்றவங்க முன்னாடி உங்களை மதிக்கிறது, எப்பயுமே அவங்களோட பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு இருக்கிறத அவங்க காட்டுறது. ஓகேங்களா? அடுத்து குடும்பத்தையும் உறவுகளையும் இணைத்து வைக்கும் திறமை. அதாவது என்னன்னா, குடும்பம், இப்போ குடும்பம் இருக்குன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, குடும்பமாக இருப்பாங்க. உறவுகள்னால் அவங்களோட அம்மா அப்பா இருப்பாங்க. அதாவது அம்மா அப்பானா தன்னோட அம்மா அப்பா, ஹஸ்பண்டோட அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அவங்களோட உறவினர்கள், நம்மளோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து வைக்கணும், உறவுகளுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற குணம். ஓகேங்களா? அதனால் குடும்பத்தையும் உறவுகளையும் ஒன்று சேர்க்க நினைக்கும் திறமை. ஓகேங்களா? அது இருக்கிறவங்களா இருக்கணும். கோபத்திலும் நிதானமாக பேசுகிறவங்களா இருக்கணும். அதாவது எவ்வளோ கோபம் வந்தாலும் அந்த பேசுகிற பேச்சு நிதானமாக இருக்கணும். பொறுமையோட நிதானமாக யார் மனசையும் படுத்தாத வார்த்தைகளை வெளிவிடுறது. ஓகேங்களா? அவங்களோட பேச்சில் நிதானம் இருப்பது. ஓகேங்களா? சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் மனம். அதாவது அவங்க மனசில் ஏதாவது சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா
அதை தன்னோட கணவர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவங்க தன்னையும் தானும் சந்தோஷப்பட்டு தன்னோட கணவரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஓகேங்களா? அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி குணங்கள் கொண்டவங்க உங்களோட லைஃப் பார்ட்னராக உங்களோட மனைவியாக அமைஞ்சாங்கன்னா நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க. சரிங்களா? இப்படிப்பட்டவங்க உங்களுக்கு கிடச்சிருந்தாங்கன்னா தயவு செய்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கைவிட்டுறாதீங்க, இழந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்படியே கையை பிடிச்சி சந்தோஷமாக வாழ பழகிக்குங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் வந்துடும். அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. ஹைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும், எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.